நீலம் குளிர் செய்யும் வான்மழை போல வான்வெளி உலவும் சூரியன் நிலவாய் தானென நினையா படைப்பும் நிலமாய் ஆசியும் கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். ஆசியும் அமைதியும் அகம் சேரவே இயேசு கிறிஸ்துவின் மனநிலை வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான மரியாவிஷன் நண்பர்களே, ஆர்வீர் பெற்றோர்களே, இளைஞர்களே, பிள்ளைகளை அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஆண்டினுடைய பொதுக்காலம் 6வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். ஆண்டினுடைய பொதுக்காலம் 6வது ஞாயிற்றுக்கிழமையில பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியில் இருக்கின்றோம். இன்றைய நாளிலே இறை வார்த்தையானது தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு எண் 5 17 முதல் 37 வரை உள்ள இறை வார்த்தைகள். 17 முதல் 37 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, திருச்சட்டத்தை இறைவாக்குகளில் நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிப்பதற்காக அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். விண்ணும் மண்ணும் அழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும். அதில் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இக்கட்டளைகளில் மிகச்சிறியது ஒன்றேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசு மிகச் சிறியவர் என கருதப்படுவார். இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். மறைந்துள்ள அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவன் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தம் சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்ளுகிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரரையோ சகோதரியோ முட்டாளே என்பவர் தலைமைச் சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரி நரகத்திற்கு ஆளாவர். ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கை பலிப்பீடத்தில் செலுத்த வருகின்ற பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விபச்சாரம் செய்யாது என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் எரி நரகத்திற்கு செல்வதை விட உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவரும் தம் மனைவி
பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக் கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். மேலும் பொய்யானை இடாதீர்கள், ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை ஆண்டவருக்கு செலுத்துவீர் என்று முக்காலத்தோருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனென்றால் அது கடவுளின் அரியணை. மண்ணுலகின் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது அவரின் கால்மனை. எருசலேம் மேலும் வேண்டாம், ஏனெனில் அது பேரரசரின் நகரம். உங்கள் தலைமுடியின் மேலும் ஆணையிட வேண்டாம், ஏனெனில் உங்கள் தலைமுடி ஒன்றையேனும் வெள்ளையாக்கவோ கருப்பாக்கவோ உங்களால் இயலாது. ஆகவே நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடமிருந்து வருகிறது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுகின்ற வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று சொல்லுகின்ற விதத்துல உறவுகளை நாம் கொண்டு செல்ல முடியாது நிச்சயமாக. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆம் என்றால் ஆம் என்று இருக்க வேண்டும், இல்லை என்றால் இல்லை என்று இருக்க வேண்டும். ஆம் என்றால் ஆம் என்று சொல்லி இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுகின்ற மனநிலை என்று சொல்லக்கூடியது உறுதியான தெளிவான ஈடுபாடுடைய கமிட்டட் ஒரு நல்ல ஆளுமையினுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அருமையான மரியா விஷன் நேயர்களே, அன்பர்களே, நண்பர்களே, ஆர்வல் பெற்றோர்களே, இந்த உலகத்துல ஆம் என்றால் ஆம் என்று சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாடுகளுடைய பிரதிநிதியாக, வெளிநாட்டு பிரதிநிதியாக, அம்பாசிடராக செல்லக்கூடியவர்கள் ஆம் என்றால் ஆம் என்று சொல்வார்களா? இல்லை என்றால் இல்லை என்றுதான் சொல்வார்களா? அணுகுண்டுகளை எல்லாம் வைத்துக்கொண்டு இல்லை என்று சொல்வார்கள், இல்லை என்று சொல்வார்கள். நாடுகளை அபகரித்து விட்டு இல்லை என்று சொல்வார்கள். Who is an ambassador? யார் அம்பாசிடர்? வெளியுறவு அமைச்சர். நாட்டின் பிரதிநிதி என்றால் மேலை நாடுகளில் போய் சொல்லக்கூடியவர்கள் என்று சொல்வார்கள். One who lies abroad, one who lives abroad, one who lives in abroad, one who lies abroad. வெளிநாட்டில் போய் சொல்லக்கூடியதான் அம்பாசிடர் தன்மை என்று சொல்லக்கூடியதாக நாம் கருதுகின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், ஆம் என்று சொல்லுகின்ற அர்த்தத்திற்குள் ஸ்ட்ரிக்டாக ஆம் என்று சொல்வது இல்லை, இல்லை என்று சொல்வது இல்லை. கொஞ்சம் ஆம் கலந்து கொஞ்சம் பொய் கலந்து இருப்பதை பார்க்கிறோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு பல்வேறு அற நெறிகளை பற்றி சொல்லுகிறார். கணவன் மனைவிக்குள் இருக்க வேண்டியது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்குள் வைக்க வேண்டியது, ஒரு மனிதன் சமூகத்திலே வைத்திருக்க வேண்டியது, மனிதனுடைய சொல்லுக்கும் சிந்தனைக்கும் இருக்க வேண்டிய உறவுகள், ஒரு மனிதன் எதை சிந்திக்கின்றான், எதை சொல்லுகின்றான், எதை செய்கின்றான் என்று சொல்லக்கூடிய அற நெறி என்று சொல்லக்கூடியது. ஆக ஆம் என்று சொல்லக்கூடியது ஆம் என்றுதான் இருக்க வேண்டும் என்பதுதான் இயேசுடைய அற நெறி கொள்கையாக இருக்கிறது. இல்லை என்று இருந்தால், அது பொய்யாக இருந்தால் பொய் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே ஆம் என்று சொல்லக்கூடிய தைரியத்தோடு இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த தன்மைகளை நமது ஆளுமைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டவர் உறவுகளை பாராட்டுகிறார். கணவன் மனைவி விவாகரத்து செய்துவிடக் கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறார். அவ்வாறு செய்கின்றவர்கள் சமூகத்தினுடைய சீர்கேட்டுக்கு வழிவகுக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். உங்களுடைய பரமதந்தை உண்மை உள்ளவராக இருப்பது போல் நீங்கள் உண்மையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த சமூகத்திலே பரவி கிடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று உண்மையும் பொய்மையும் கலந்திருக்கக்கூடிய தன்மைகள். பாதி உண்மையாக இருக்கும், பாதி பொய்யாக இருக்கும். உண்மையாக இருக்கும், உண்மை போன்று தோன்றும், பொய்யாக இருக்கும், பொய் போன்று இருக்கும், அதுதான் உண்மையாக இருக்கும். எனவே மனித உறவுகளிலே ஆண்டவர் சொல்லக்கூடியது, மிக தெளிவாக சொல்லக்கூடியது, நிலையான, நிறைவான, உண்மையான, பலமான, உறுதியான ஒரு ஆளுமையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆளுமை உருவாக்குகின்ற பொழுது கடவுளுடைய இயற்கையினுடைய சட்டத்திட்டங்களை நாம் நிச்சயமாக பின்பற்றுவோம் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மிக முக்கியமான கற்பித்தலாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடைசியாக இந்த நற்செய்தியிலே சொல்லக்கூடியது, இறைவனை வழிபடுகின்ற பொழுதும் அந்த இடத்திலும் ஆம் என்றால் ஆம் என்று இருக்க வேண்டும். இறைவனை எப்படி வழிபட வேண்டும்? ஆம் என்று சொல்வதிலே ஆம் என்று உறுதியாக நிலைக்கக்கூடிய, இல்லை என்று மனதிற்கு தோன்றியதென்றால் இல்லை என்று தைரியமாக சொல்லக்கூடிய
நிலைப்பாட்டில் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதுதான். எனவேதான் வாய்மையே வெல்லும் என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாய்மைதான் வெல்லும், உண்மைதான் வெல்லும், சத்தியமே ஜெயதே என்று நம்முடைய நாட்டிலே நாம் சொல்லுகின்றோம். எனவே இது அன்பு, அறம், நெறி, அற நெறி என்று சொல்லக்கூடியதெல்லாம் இந்த வாய்மையை சுற்றித்தான் இருந்து கொண்டிருக்கும். வாய்மைதான், உண்மைதான், அறநெறிதான், அன்பு நெறிதான். நிச்சயமாக அதைத்தான் தமிழக அரசினுடைய கொள்கை நெறியில இருக்கக்கூடியது. வாய்மையே வெல்லும் என்று சொல்லக்கூடிய தன்மையாக இருக்கிறது. ஆண்டவரே சொல்லுகின்றார், நீங்கள் இறைவனை வழிபடுவதற்காக ஆலயங்களுக்கு செல்லுகிறீர்கள். எதற்காக செல்லுகின்றீர்கள்? உண்மையை கண்டுகொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்க வேண்டும். காரணம், உண்மைதான் உன்னை விடுவிக்கும். உண்மைதான் உன்னை விடுவிக்கும். பொய்யான வழிபாடுகள், பொய்யான சடங்குகள், பொய்யான ஜெபங்கள் உன்னை நிச்சயமாக விடுவிக்காது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இதை தேடித்தான் நிறைய மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத், காந்தியடிகள். இந்த புத்தகத்தை வாசித்தால் அவர் அந்த உண்மையை சொல்ல வேண்டும் என்பதற்காக போராடிய போராட்டங்கள், சிறு வயதிலிருந்தே அவருடைய ஆசிரியர் சொன்னார், பார்த்து எழுது என்று, காப்பி அடித்து எழுது என்று சொன்னார். ஆனா அவருடைய உள்ளம் சொன்னது அது சரியல்ல என்று சொன்னார். எனவே சரியல்ல என்று சொன்ன உடனே அதை அவருடைய உள்ளத்தை பின்பற்றினார், ஆசிரியரை பின்பற்றவில்லை. ஏன் ஆசிரியரை பின்பற்றக்கூடாதா என்று சிலர் சொல்வார்கள். என் பிரைம் மினிஸ்டர் தானே சொல்லுகிறார், உண்மை அல்லவா என்று சிந்திக்கின்றார். ஆனால் இன்று நமக்கு தெரியும், இந்திய நாட்டில பிரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடிய பொய்யின் மொத்த உருவமாக இருக்கிறார் என்பது நமக்கு தெரியும். வெளிநாட்டு பத்திரிகைகள் எல்லாம் அப்படித்தான் இன்று எழுதி கொண்டிருக்கின்றன. பல்வேறு விதமான பொய்யான அறநெறிகளை பிறழச் செய்கின்ற சூழல்களுக்குள் அவர் சென்று கொண்டிருக்கிறார் என்று நமக்கு தெரிகிறார், சென்றிருக்கிறார் என்று நமக்கு தெரிகிறது. எனவே பிரைம் மினிஸ்டராக இருப்பதால் உண்மைதான் பேச வேண்டும் என்பது அல்ல. பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறார், என்ன சொன்னார், என்ன செய்தார், நம்முடைய நாட்டிற்கு என்ன செய்தார் என்று இன்னும் தெளிவாக பாராளுமன்றத்தில் சொல்லவே இல்லை. அப்படி என்றால் அந்த உண்மை என்று சொல்லக்கூடியது எங்கேயோ இருட்டடிப்புக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறது, பொய்மைக்குள் ஆக்கப்பட்டிருக்கிறது, பொய் கலந்த ஒன்றாக இருக்கிறது. எனவே நாம் நாட்டுக்கு பெரிய அழிவை தரக்கூடிய ஒன்றாக இருக்கலாம். ஆண்டவரே சொல்லுகின்றாரோ, ஆவியிலும் உண்மையிலும் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய சமாரிய பெண்ணிடத்தில் உரையாடுகின்ற பொழுது, உறவாடுகின்ற பொழுது கடைசியாக ஆலயத்திலே இருக்கின்ற வழிபாடு அல்ல, மலைகளில் இருந்து ஜெபிக்கின்றது அல்ல, பாலைவனத்திலிருந்து ஜபிக்கின்றது அல்ல, அல்லது பூட்டிய அறைக்குள் இருந்து கொண்டு ஜபிப்பது அல்ல, அல்லது பறந்த வெளிகளிலே சத்தம் போட்டு ஜபிப்பது அல்ல. நீங்க வரும் பாருங்க, ராத்திரி முழுவதும் விழித்திருந்து டான்ஸ் ஆடிக்கொண்டு ஜபிக்க போகிறார்கள் ஒரு கூட்டம். நாமும் அப்படித்தான் தவக்காலத்துல அந்த தவம் இந்த தவம், அந்த அறந்தறி இந்த அறந்தறி என்று சொல்லி ஆலயம் ஆலயமாக அலைந்து கொண்டே இருப்போம். ஆனால் ஆண்டவரை பார்க்க வேண்டியது இங்கே உள்ளத்திலே பார்க்க வேண்டும். ஆவியிலும் உண்மையிலும், நம்முடைய சிந்தனையிலும் நம்முடைய சொல்லிலும் இந்த உண்மையை பார்ப்பதற்கு தவறிவிட்டு ஆலயம் ஆலயமாக சென்று கொண்டே ஓடிக்கொண்டே இருப்போம். அது சரியான ஒன்று என்று சிந்தித்து பாருங்கள். சரியான ஒன்று தானா என்று சிந்தித்து பார்க்க. எனவே ஆண்டவர் சொல்கிறார், ஆவியிலும் உண்மையிலும் வழிபட வேண்டும் என்று சொல்லக்கூடியது. இன்றைய உலகத்தினுடைய சூழ்நிலைகளிலே ஆம் என்றால் ஆம் என்று சொன்னாலும், இல்லை என்றால் இல்லை என்று சொன்னாலும் சமூகம் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இயேசு கூட சில கேள்விகளை கேட்ட பொழுது நேரடியாக பதில் சொல்லவில்லை. ஆண்டவரே, விபச்சாரத்தில் பிடிபட்டிருக்கிறாள், கையும் மையமாக பிடிபட்டிருக்கிறாள், மோசையினுடைய சட்டப்படி இவளை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். அவர் ஆம் என்று சொல்லவில்லை, இல்லை என்று சொல்லவில்லை. குற்றமில்லாதவன் கல்லறி என்று சொன்னார், முடிந்து விட்டது. மிக அருமையான ஒரு பதிலாக இருப்பதை பார்க்கின்றோம். சிசாருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா என்று கேள்வி கேட்கிறார்கள். நாணயத்தை காட்டுங்கள், நாணயத்தில சிசாருடைய உருவம் இருக்கிறது, சிசாருடையதை சிசாருக்கும் கடவுளுடையதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். எனவே உரியவற்றை உரியவருக்கு சேர்க்கின்ற உண்மைதான் உண்மை என்று சொல்லக்கூடியது. எனவே உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடியதான் உண்மை என்று சொல்லக்கூடியது. எனவே அறநெறி என்று சொல்லக்கூடியது பிறருக்கு எந்த விதமான தீங்கும் நினைக்காமல் இருப்பதுதான் என்று சொல்லுகின்ற அருமையான ஒரு அறநெறி கோட்பாட்டை நமக்கு இன்று ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். இது பழைய ஏற்பாட்டினுடைய சட்டம் அல்ல. பழைய ஏற்பாட்டினுடைய சட்டத்தில ஏதியில விதிமுறைகளிலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று சொல்லக்கூடியதாக இருந்தது. ஆனால் இயேசுனுடைய அந்த விதிமுறை அறநெறி என்று சொல்லக்கூடியது அப்படி அல்ல.
அன்பு காட்ட வேண்டும், மன்னிப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஆனாலும் மோசேயினுடைய சட்டத்தை சுட்டிக்காட்டி ஆண்டவரிடத்திலே சோதித்தார்கள். எனவே ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களுடைய கடினமான இதயத்தை நினைத்துத்தான் அவர் இவ்வாறு சொல்லி இருக்கிறார் என்பதை தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். எனவே சமூக சூழலையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சிந்தனையை ஆண்டவர் சொல்லுகின்றார். தாலி கட்டிய கணவன் தன்னுடைய மனைவியை விட்டுவிட்டான் என்று சொன்னால் அவள் வாழ்வுடைய எந்த நிலைக்கும் செல்வதற்கான ஒரு வாய்ப்புக்கு, ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளிவிடுகிறான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய சொல் ஆம் என்றால் ஆம் என்று இருக்க வேண்டும், இல்லை என்றால் இல்லை என்று இருக்க வேண்டும். அதாவது நாம் நேர்மையாளராக இருக்க முயற்சி எடுக்க வேண்டும். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று சொல்லுகின்ற விதத்துல இருந்தோம் என்று சொன்னால் பல வேளைகள் நாம் ஆம் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் இல்லை என்றும், இல்லை என்று சொல்லுகின்ற இடத்தில் ஆம் என்றும் சொல்ல வேண்டி இருக்கும். நீ கடவுளின் மகனா என்று கேட்ட பொழுது நீர்தான் சொல்லுகிறீர் என்றார். நீர் அரசரா என்று கேட்ட பொழுது நீர்தான் சொல்லுகிறீர் என்றார். எனவே அதுதான் டிப்ளமசி என்று சொல்லக்கூடியது. இயேசுனுடைய வாழ்க்கையிலும் டிப்ளமேட்டிக் பதில்கள் இருந்திருக்கின்றன என்று நாம் உணர்கின்றோம். அன்புக்குரியவர்களே, மரியாவிஷன் நேயர்களே, அடுத்த வாரத்திலே நாம் தவக்காலத்தினுடைய தொடக்கத்திலே நுழைந்து விடுவோம். அதற்கு முன்னதாக ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த இறைவார்த்தையை சிந்திப்போம், தியானிப்போம். ஆம் என்றால் ஆம் என்று இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், உண்மையை மட்டும் சொல்ல வேண்டும். அந்த உண்மைதான் வெல்லும், அந்த உண்மைதான் உன்னை விடுவிக்கும், அந்த உண்மைதான் வாழ்வாக இருக்கும், அந்த உண்மைதான் வழியாக இருக்கும். நேயர்களே, ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். எங்களை பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்ற பொழுது இந்த உலகத்துல ஆம் என்று சொல்ல நினைக்கின்றோம், இல்லை என்று சொல்லுகின்றோம், இல்லை என்று சொல்ல நினைக்கின்றோம், ஆம் என்று சொல்லுகின்றோம். எனவே எங்களுடைய சொல்லுக்கும் எங்களுடைய எண்ணத்திற்கும் சிந்தனைக்கும் முரண்பாடுகள் இருப்பதை நாங்களே உணர்கின்றோம். இந்த முரண்பாடுகளுக்காக நாங்கள் வருந்துகின்றோம். எங்களை மன்னித்தரணும். நாங்கள் உண்மை போன்று, இயேசு கிறிஸ்துவை போன்று, உண்மையின் வடிவத்தை போன்று நாங்களும் உண்மையோடு சேர்ந்து வாழ வேண்டிய ஆற்றலை எங்களுக்கு தாரும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.